ciao. Welche Pizza? Pizza. Margarita. தொடங்கிட்டு அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்றைய உரையாடத்தை நான் ஒரு பிட்சா செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் இப்போது தொடங்குவோம். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு பிட்சாவை செய்திருக்கிறோம். அது பிட்சாவின் மாவையோ எல்லாம் போட்டு நாங்கள் செய்திருக்கிறோம். அது இப்போ வடிவாக இருக்கிறதுக்காக எண்ணெயும் சேர்த்து போட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே மேலே இப்போ டொமாட்டோ சோஸை இப்போ போட்டு அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் மரக்கறியும் வாங்கினா ஈக்குவல் இருந்தால் அப்போ அதையும் நாங்கள் சேர்த்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பீட்சாக்குள்ளே இந்த டொமாட்டோ சாஸ் போட்டு இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் மரக்கறி எல்லாம் சேர்த்து போட்டு அப்போ நாங்கள் இந்த பிட்சா சாஸ் போட்டு இப்போ இன்னும் சீஸும் நாங்கள் சேர்த்து போட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இப்போ நாங்கள் ஓவனுக்குள்ளே நாங்கள் போட போயிட்டோம். ஓவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதை நாங்கள் நான் பிட்சாவை இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்காக நாங்கள் என்ன கவனிக்கணுமெண்டா 250 பாக அப்போ இத்தனை உம்லோஃப்ட்டுகள் நாங்கள் வைக்கணும். அதுக்கு நாங்கள் இதை ஓவனை ஒன்றாக்கும் போது நாங்கள் அதிலே ஒரு 5 நிமிஷம் முதலே பிட்சா வைக்காமலே வச்சுரு அப்போ நாங்கள் இப்படியாக செய்யலாம். நானும் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட 2வது பிட்சா இது ஆகும். இந்த 2வது பிட்சாவிலே இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கூட வேகம் வச்சுருக்கிறதுனால இப்போ அதை வடிவாக இருக்கிறது. அதை இப்போது நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். மிகவும் சுவையாக இருக்குது. அம்மா நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு சுவையாக இருக்கிறதா? 10ல் எத்தனை உங்களுக்கு அது இருக்கு? ஓகே, என்னட்ட ஒரு 9 10 இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் ஓவனுக்குள்ளே வச்சா அப்போ இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு இதே நானே செய்த என்னுடைய உதவியோடு செய்தது எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. இதான் நன்றி, வணக்கம்.